தேவ பிள்ளைகளே, ஜீசஸ் காலிங் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு மனிதன் உயிர் பிரியும் அந்த கடைசி நொடியில் அந்த ஆன்மா தனியாக ஏதோ ஒரு இடத்திற்கு பயணிக்கிறதா அல்லது யாராவது அதை அழைத்து கொண்டு செல்லுகிறார்களா? நீங்கள் இதுவரை யோசிக்காத ஒரு வேதாகம ரகசியம் இருக்கிறது. ஒருவருக்கு அவர் பிறக்கும் போது அநேக பேர் இருப்பார்கள், ஆனால் இறந்தவுடன் யார் வருகிறார்கள் என்பதனை வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அதை இப்போதே அறிய தயாரா? வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போவோம். பிரசங்கி 12:7 இப்படியாக சொல்லுகிறது, இவ்விதமாக மண்ணானது தான் முன்பிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும். இந்த வசனம் ஒரு பொது பார்வையை கொடுக்கிறது. மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அந்த ஆத்துமா பயணிக்கிறது, அது தேவனிடம் திரும்புகிறது. ஆனால் எப்படி, யாருடன்? அதுதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய மர்மம். ஆத்துமா தனியாக சென்று தேவனிடம் செல்லுகிறதா அல்லது யாராவது அதை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார்களா? லூக்கா 16:22 இப்படியாக சொல்லுகிறது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்களாலே ஆபிரகாம் மடியில் கொண்டு விடப்பட்டான். இது வேதாகமத்தில் வெறும் ஒரு முக்கிய சம்பவமாக இருக்கிறது. இந்த ஏழையான லாசர் மரித்த போது தேவ தூதர்கள் அவனை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இது உங்களுக்கு என்ன சொல்கிறது? ஆத்துமா தனியாகத்தான் செல்லும் என்று நாம் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் வருவார்கள் என்று. ஆனால் யாருக்காக வருவார்கள்? மரித்த பிறகு தேவ தூதர்கள் வராத இன்னொரு சம்பவத்தையும் வேதாகமமே நமக்கு சொல்கிறது. லூக்கா 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன்னுடைய கண்களை ஏறெடுத்து தூரத்திலே இருக்கிற ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற லாசருவையும் கண்டான் என்று. இந்த சம்பவத்தில் வரும் ஐஸ்வர்யவான், அதாவது செல்வந்தன் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமாவை கொண்டு செல்ல எந்த தேவ தூதர்களும் வரவில்லை. அவனுடைய ஆத்துமா நேரடியாக வேதனைக்குள்ளான இடத்திற்கே போகிறது. 2 பேர் ஒரே மரணம், ஆனால் 2 விதமான ஆன்மீக அனுபவங்கள். இந்த வேறுபாடு எதனால்? தேவ தூதர்களுக்கு என்ன வேலை என்பதனை வேதாகமமே நமக்கு கற்றுத் தருகிறது. எபிரேயர் 1:14 இப்படியாக சொல்லுகிறது, தேவ தூதர்கள் என்பவர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவியர்களா இருக்கிறார்கள் அல்லவா? இந்த வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் என்பவர்கள் மனிதர்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வழிகாட்டியுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பூமியில் வாழும் போதும் கூட இருக்கிறார்கள், மரணத்திலும் கூட இருந்து வழி நடத்துகிறார்கள். நாம் மரித்து உடலை விட்டு ஆத்துமா பிரியும் போது என்ன நடக்கும் என்பதனை இந்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பரிசுத்தமாக வாழ்ந்த தேவனுடைய பரிசுத்தவான்கள் மரணப்பட்டவுடனேயே அவர்கள் பரிசுத்த தேவனிடத்திற்கு போய்விடுவார்கள் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனுக்குள் மரிப்பவர்கள் எப்படி எழும்புவார்கள் என்பதனை 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று நாம் விசுவசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? ஒரு பரிசுத்தவானாகிய விசுவாசியின் ஆத்துமாவானது உடம்பை விட்டு வெளியேறும் உடனேயே தேவனுடைய பக்கத்தில் செல்கிறது. ஆனால் அது தனியாக அல்ல, தேவ தூதர்களால் அழைத்து கொண்டு போகப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பைபிள் அடிப்படையில் மரணத்திற்கு பின் தேவ தூதர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் யாருக்காக வருகிறார்கள்? விசுவாசிகள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றவர்கள். இப்படிப்பட்டவர்களை தேவ தூதர்கள் ஆபிரகாம் மடி என்று சொல்லக்கூடிய பரதேசிற்கு தேவனுடைய பக்கத்திலே அழைத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் இயேசுவை மறுத்தவர்களின் நிலைமை என்ன? அவர்களுடைய ஆன்மா தனியாக வேதனை நிரம்பிய இடத்திற்கு செல்கிறது. அந்த ஆத்துமாவை கொண்டு செல்வதற்கு யாரும் வருவதும் இல்லை. அங்கே எந்த ஒரு அமைதியும் இல்லை. நாம் மரிக்கும் போது யார் வருகிறார்கள் என்பதனை தீர்மானிப்பது இப்போது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. இன்றே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மரணம் அடையும் போது தேவ தூதர்கள் நம்மை எதிர்நோக்கி வரட்டும். தேவ பிள்ளைகளே, கழிந்த வீடியோவிலே சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தை எத்தனை ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் என்று கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதிலை கமெண்ட் செய்திருந்தீர்கள். உங்களுடைய பெயர்கள் இந்த டிஸ்பிளேயிலே காட்டப்படுகிறது. இந்த வீடியோவின் கேள்வியாக, சாலமோன் ராஜாவுக்கு பிறகு யூதா தேசத்தை எத்தனை ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை தெளிவாக கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய பெயர்கள் அடுத்த வீடியோவிலேயே தெரிவிக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென், ஆமென்.